ஜோசப் விஜய் அவர் வந்து கண்டிப்பாக கிறிஸ்தவர்களுக்கும் நல்ல பாதுகாவலராக இருப்பார், கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவர், ஸோ கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவர் பக்கம் தான் போவாங்க அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு தாட் வந்து இருக்கு. இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? நம்ம ஒரு முறை வாய்ப்பு புதுசா கொடுத்து பார்ப்போம், விஜய் சார் வரட்டும், ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். சிறுபான்மையினருடைய நல இயக்கத்தை வந்து கண்காணிப்பதற்காக குழு வந்து தமிழக அரசு சார்பில் வந்து அமைச்சிருக்கிறாங்க. சிறுபான்மை ஆணை வந்து 38 மாவட்டத்திலையுமே அவங்க கலந்தாய்வு கூட்டம் நடத்தி அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பெறப்பட்ட மனுக்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தா நீங்க எங்க மேல கவனம் செலுத்துறீங்கன்றது அர்த்தம். நீங்க கொடுத்த 492வது தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு அமைஞ்ச உடனே எங்களுக்கு பட்ட இடத்துல அவங்கவுங்க சர்ச்சு கட்டலான்ற ஒரு தேர்தல் வாக்குறுதி, அந்த தேர்தல் வாக்குறுதி நீங்க நிறைவேற்றலையே. 4.5 வருஷத்துல என்னென்ன பிரச்சனையை நீங்க சார்ட் அவுட் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை சர்ச்சுக்கு என்ஓசி கொடுத்துருக்கீங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை கலர் தோட்டம் கொடுத்துருக்கீங்க, இல்லை என்னென்ன மக்கள் பிரச்சனையை தீர்த்திருக்கீங்க, பெறப்பட்ட மனுக்களுடைய உண்மைத்தன்மை என்ன. ஒரு காலத்துல வெளிநாட்டுல இருந்து வாங்கின காலெல்லாம் மாறி இப்போ கடவுள் எல்லாரையுமே ஆசிர்வச்சிட்டாரு. வெளிநாட்டுல இருந்து வாங்கல, இந்த நாட்டுல இருந்து வெளிநாட்டு கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு. தலித் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவனாய் மாறிவிட்டால் அவனுடைய சலுகைகள் பறிக்கப்பட்டு விடுகிறது, அவங்க பிசி கேட்டருக்கு போயிடுறாங்க. இப்போ நீங்களே இருக்கிறீங்க, நீங்க எந்த மதம்னு எனக்கு தெரியல, உங்களை வந்து நான் மாத்திர முடியுமா? அதுக்காக நான் பாஜக சப்போர்ட்டர் கிடையாது, நான் அதிமுகவுக்கு ஆதரவு, ஆனா பிஜேபிக்கு நான் ஆதரவு நான் சொல்ல வரல. ஆனா அதே பாராளுமன்ற தேர்தலில் ஜாம்பவா நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் திரு மேஷாக் ராஜா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சமீபத்தில் அந்த சிறுபான்மையினருடைய நல இயக்கத்தை வந்து கண்காணிப்பதற்காக குழு வந்து தமிழக அரசு சார்பில் வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த குழு அமைக்கப்பட்ட சம்பந்தமாக நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இது சம்பந்தமாக உங்க கருத்து என்ன? ஏன் அந்த குழு உங்களுக்கு என்ன பண்ணுச்சு? ஏன் பிடிக்கலையா உங்களுக்கு? நல்ல கேள்வி மேடம். குழு பிடிக்கல இல்லை நல்லா செய்யலை அப்படின்றத காட்டிலும் இந்த திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கத்தில் சிறுபான்மை துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து ஆணையம், சிறுபான்மை ஆணையம் செயல்படுது. அதுக்கு கீழே வக்ஃப் போர்டு, முஸ்லீம்ஸ்க்காக வக்ஃப் போர்டு இருக்குது. இது போக கிறிஸ்துவர்களுக்கு உபதேசியார் பணியாளர் நலவாரின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் போக இப்போ ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி இவங்க தான் செய்வாங்க, போய் பார்ப்பாங்க, ஆய்வு நடத்துவாங்கன்னு சொல்லி ஒரு போன 15ஆம் தேதி இந்த மாதம் போன வாரத்தில் ஒரு ஜியோ வந்திருக்குது. எங்களுடைய அதிருப்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ ஏற்கனவே இருக்கிற அமைச்சருக்கோ அல்லது ஏற்கனவே இருக்கிற ஆணைய தலைவருக்கோ வாரிய தலைவருக்கோ அவங்க சரியாக செய்யலை இல்லை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா, இல்லைனா அவங்க மேலே இருக்கிற சந்தேகத்தினால இதை போய் ஆய்வு பண்ணி செய்யலான்றது, இதுதான் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மக்களுடைய ஒரு சந்தேகம். ஒருவேளை இந்த கமிட்டி அவங்க அமைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இதை ஏன் முன்கூட்டியே அவங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 1.5 வருஷத்துக்கு முன்னாடியோ அமைச்சு உண்மையிலே மக்களுக்கு செய்யணும்னு நினச்சிருந்தாங்கன்னா 38 மாவட்டத்திலேயே ஒரு ஆய்வு கூட்டத்தை என்ன பண்ணியிருக்கலாம், நடத்தியிருக்கலாம். ஆகையால் இது நடத்தாததுனால அப்போ இது எலெக்ஷன் வர்றதுனால சிறுபான்மை மக்களுடைய ஓட்டை நாங்கள் மறுபடியும் நாங்கள் தான் சிறுபான்மைக்கு பாதுகாவலர், நாங்கள் தான் போய் எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்றதுக்காக இது ஒரு ஐவாஷ்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஜியோவை தான் மக்கள்லாம் பார்க்குறாங்களே தவிர. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, ஒரு இயக்கம் வந்து நடந்துகிட்டு இருக்குது, சிறுபான்மையினருக்காக ஒரு நல இயக்கம் வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் சார்பில் வந்துட்டு ஒரு மேற்பார்வையிடுவதல், ஓகே இது வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, இத்தனை வருஷத்தில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, மக்களுக்கு சரியான நலத்திட்டங்கள்லாம் போய் சேருதா, மக்கள் உங்களை திட்டங்களால் பயன் அடைஞ்சிருக்கிறாங்களா, இல்லை எங்கேயாவது லேக் ஆகி நிற்குதா, இல்லை எங்கேயாவது தேங்கி நிற்குதா, இதெல்லாம் வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு அரசு சார்பில் ஒரு குழு அமைப்பு அதை வந்துட்டு ஒரு குற்றமாக பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம்? நல்ல கேள்வி. அதாவது ஆணையமே வந்து இதுன்னு வேலையை முடிக்கல. சிறுபான்மை ஆணையம் வந்து 38 மாவட்டத்திலையுமே அவங்க கலந்தாய்வு கூட்டம் நடத்தி அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பெறப்பட்ட மனுக்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த மனுக்கள் எத்தனை மனுக்கள் அவங்க வந்து பரிசீலனை செய்யப்பட்டு அந்த மனுக்களுடைய பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்கிறாங்க, இன்னும் எத்தனை மனுக்கள் முடிக்காமல் இருக்கிறதுன்னு. அப்போ அவங்க எதுக்கு 38 மாவட்டத்திலையும் இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு ஆணைய தலைவர் பொறுப்பெடுத்து 1 வருஷம் 2 மாதம் ஆச்சு, 38 மாவட்டத்திலையும் அவங்க போய் முடிச்சுட்டாங்க. 38 மாவட்டத்திலையும் கள ஆய்வு செய்து மக்களுடைய பிரச்சனையை கலெக்டரேட்டில் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசி அப்போ வாங்கப்பட்ட மனுக்கள் என்னாச்சு, அந்த மனுக்களுடைய ஏற்கனவே நம்முடைய
முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மனுக்கள் வாங்கி பெட்டியில் போட்டு பூட்டிட்டு சாவி தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி இவங்க வாங்கின மனுக்கள் எல்லாம் எங்கே வச்சிருக்கிறாங்க? அந்த மனுக்களுக்கு பதில் இருக்கணும்ல. ஒருவேளை அவங்கள சொல்லணும், நாங்கள் இத்தனை மனுக்கள் வாங்கியிருக்கிறோம், இத்தனை மனுக்கள் வந்து எங்களுக்கு நிறைவு பெறலை, இத்தனை மனுக்கள் பெண்டிங் இருக்குது, அதனால ஒரு சிறப்பு குழு அமைச்சிருக்கிறோம், விளக்கம் கொடுங்க. அப்படி இல்லை, ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சிறுபான்மை அமைச்சராக செஞ்சி மஸ்தான் இருந்தாங்க, அவங்க நல்லா செயல்பட்டாங்க. இப்போ சாமு நாசர் அமைச்சர் வந்திருக்காங்க, அவங்க நல்லா செயல்பட்டு இருக்காங்க. ஜோ ஃபாதர் இப்போ அருண் ஜோன்னு சிறுபான்மை அமைச்சர் இருக்காங்க, அவங்க நல்லா செயல்பட்டு இருக்காங்க. ஆணைய தலைவர் இதுக்கு முன்னாடி பீட்டர் அல்போன்ஸ் இருக்காங்க, நல்லா செயல்பட்டு இருக்காங்க. அப்போ இது போக ஒரு ஐ வாஷ் பண்ணுறதுக்கு எதுக்கு இந்த கமிட்டி? ஸோ இந்த கமிட்டி எதிர்ப்பு சம்பந்தமா எங்களுக்கு இந்த கமிட்டி வேண்டாம், இந்த கமிட்டி வந்து தேவையில்லாதது அப்படின்றது சம்பந்தமா அரசுக்கு ஏதாவது தெரியப்படுத்திருக்கீங்களா? ஏதோ புகார் மனு மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தடுப்பதற்காக உங்க சைட்ல இருந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? மேடம், இது வந்து அரசாங்கத்தின் மூலம் வர்றது அப்படின்னா ஏற்கனவே அவங்க பணி செய்யல சரியா, அதனாலதான் இது வந்து முதலமைச்சருடைய பார்வையில போய் தான் இது கொண்டு வராங்க, புரியுதுங்களா? அப்போ வந்து ஏன் அவங்களுக்கே தெரியாதா? இன்னைக்கு எலெக்ஷன் இருக்குது, 4 மாசம் இருக்குது. அப்போ சிறுபான்மை ஆணையம் நல்லா தானே செஞ்சுட்டு வந்திருக்குது, அப்போ அமைச்சர் நல்லா தானே செஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்போ இந்த கமிட்டியை வந்து ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் ஒரு வகுப்பு போர்டில் இருக்கிற ஒரு மெம்பரையும் ஒரு கூப்பிட்டு நம்ம போடுறோமே, இந்த கமிட்டிக்கு வந்து அப்போ எப்படி ஈக்குவல் டு இவங்க பவரா இல்லை எந்த பவர்? இவ்வளோ பெரிய அமைச்சரோ அல்லது ஆணைய தலைவரோ வாரிய தலைவரோ இல்லாத பவர் இந்த மெம்பருக்கு வந்துருமா? இந்த கமிட்டி அமைச்சதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க யூகிக்கிறீங்க? சிறுபான்மை மக்களை ஒரு கவர் பண்ணக்கூடிய, உங்க மேல ஒரு தனி கவனம் செலுத்துது, அரசு வந்து உங்களை வந்து பார்த்துட்டே இருக்குது, தனி கவனம் செலுத்துது அப்படின்னு. இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலையே. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தா நீங்க எங்க மேல கவனம் செலுத்துறீங்கன்றது அர்த்தம். நீங்க கொடுத்த 492வது தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு அமைஞ்ச உடனே எங்களுக்கு பட்ட இடத்துல அவங்கவுங்க சர்ச்சை கட்டலான்ற ஒரு தேர்தல் வாக்குறுதி, அந்த தேர்தல் வாக்குறுதி நீங்க நிறைவேற்றலையே. அப்போ எப்படி சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? எப்படி பின்னாடி நிற்பாங்க? இல்லைன்னா எங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி கொடுக்க சொல்லுங்க, இந்த 4.5 வருஷத்துல என்னென்ன பிரச்சனையை நீங்க சார்ட் அவுட் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை சர்ச்சுக்கு என்ஓசி கொடுத்துருக்கிறீங்க, தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை கலர் தோட்டம் கொடுத்துருக்கிறீங்க, இல்லை என்னென்ன மக்கள் பிரச்சனையை தீர்த்திருக்கீங்க, பெறப்பட்ட மனுக்களுடைய உண்மைத்தன்மை என்ன, எங்களுக்கு ஒரு ஓப்பனாக கொண்டு வாங்க, பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வாங்க. அதாவது உங்க மேல இவ்வளவு அக்கறை எடுத்து உங்களுக்காக ஒரு கமிட்டி எல்லாம் அமைச்சு உங்களுக்கு இவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்கிற திமுக அரசை வந்துட்டு குறையும் சொல்றீங்க, கவனிக்கலன்னு சொல்றீங்க. ஒரு அரசு என்னதான் செய்யணும்? இல்ல, நாங்க வந்து கவனிக்கல குறை சொல்றதுக்கு வந்து நான் வரல. ரெண்டாவது என்னன்னா, இந்த கமிட்டி வந்து ஒரு ஐ வாஷ் போட்டு எதுக்கு கிறிஸ்தவங்களை ஏமாத்துறீங்க? உங்க அரசு தான் நடத்துது. இல்ல, எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலுமே மிஷினரிஸ்ல இருந்து நிறைய பணம் வரும், உங்களுக்கு நிறைய ஃபண்டு வரும், வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு நிறைய ஃபண்டு வருது. ஸோ அதன் மூலியமா வந்துட்டு உங்களுடைய தேவைகள் வந்துட்டு பூர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது நிஜமா? அந்த அளவுக்கு நிறைய ஃபண்டு வருது? இப்போலாம் இங்க இருந்து வெளிநாட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல வெளிநாட்டுல இருந்து வாங்கின காலெல்லாம் மாறி இப்போ கடவுள் எல்லாரையுமே ஆசிர்வதிச்சிட்டாரு. வெளிநாட்டுல இருந்து வாங்கல, இந்த நாட்டுல இருந்து வெளிநாட்டு கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு. அதனால வந்து அப்படிலாம் ஒன்றும், இதெல்லாம் ஒரு வதந்தி, வீணான வதந்தி, ஒரு மதத்தை பற்றி இழிவுபடுத்துவதற்காக பேசுவதை தவிர அதெல்லாம் உண்மையான காரியங்கள். இப்போ நாங்களே எத்தனையோ காரியங்களை மக்களுக்கு நன்மை செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் மக்களுடைய இன்கம்மை வச்சு, தமிழ் மக்கள் கொடுக்குற ஆஃபரிங்கை வச்சு நாங்கள் மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். வெளிநாட்டு பணம்லாம் எந்த பணமும் கிடையாது, உள்நாட்டு பணத்திலே நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ அது நமக்கு சப்ஜெக்ட் இல்லை. இந்த கமிட்டி ஆரம்பிச்சதுனால இது என்ன பிரயோஜனம் மக்களுக்கு? அப்ப ஏற்கனவே இருக்கிறவங்களே செயல்படாமல் விடுறீங்களா? இல்லது இவங்க 4 மாசத்துல எப்படி 38 மாவட்டத்தை கவர் பண்ண முடியும்? அப்போ இது ஒரு தனி மனிதனுக்காக, நீங்க அந்த தனி மனிதனை உயர்த்தி பிடிக்கணுன்றதுக்காக இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி, இல்லது இவங்க வந்து உங்களோட இருக்கணுன்றதுக்காக செய்றீங்களா? இது யாரை ப்ளீஸ் பண்றதுக்காக இதை நீங்க செய்றீங்க? ஸோ இவ்வளவு கேள்விகள் வந்து தமிழக அரசை நோக்கி வந்து நீங்க வந்து முன்வைக்கிறீங்க. கண்டிப்பாக தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தபடியாக நான் கேட்கணும்னு நினைச்சது என்ன அப்படின்னா, திமுக ஆட்சி அப்படின்னு அவங்க வந்து வரும்போதே நான் வந்து சிறுபான்மையின் மக்களுடைய பாதுகாவலன், நான் தான் வந்து பாதுகாக்க போறேன், மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இங்க சிறுபான்மையின மக்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எந்த அளவுக்கு ஏத்துக்கிறீங்க? ஒரே ஒரு மேடம், சிறுபான்மைக்கு இவங்க பாதுகாவலன்னு சொல்றதுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தலித் கிறிஸ்துவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர்கள் ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான். நான் கேட்கிறேன், இவர்கள் உண்மையாகவே சிறுபான்மைக்குடைய பாதுகாவலராக இருந்தால் இந்த 4.5 வருஷமாக தலித் கிறிஸ்தவர்களை இன்னும் எஸ்சி பட்டியலில் சேர்க்கவில்லையே, இதற்காக எந்த முயற்சி எடுத்தார்களா? அல்லது நிலுவையில் இருக்கிற உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த வழக்கை
மறுபடியும் இவர்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த வழக்கு சம்பந்தமாக ஏதாவது இவர்கள் மனு தொடர்ந்தார்களா அல்லது மனு போட்டார்களா? அப்போ எப்படி சிறுபான்மை மக்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய எல்லாமே இப்போ ஒரு தலித் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவனாய் மாறிவிட்டால் அவனுடைய சலுகைகள் பறிக்கப்பட்டு விடுகிறது. அவங்க பிசி கேடருக்கு போயிடுறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்து போராடினவங்களே ஜெயலலிதா அம்மையார் தான். ஜெயலலிதா அம்மையார் தான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது இன்னைக்கும் வரலாறு பேசி கொண்டிருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தவங்களே ஜெயலலிதா அம்மையார் தான். அப்போ அவங்க தொடர்ந்த வழக்கு, அப்போ அவங்க உண்மையால சிறுபான்மை மக்களுக்காக அன்னைக்கு தலித் கிறிஸ்துவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உண்மையாக போராடினார்களா? இல்லது நீங்கள் இப்போ 4.5 வருஷத்துல தலித் கிறிஸ்துவ மக்களுக்கு என்ன நீங்க உரிமைக்காக போராடி இருக்கிறீர்கள்? ஸோ இந்த 4.5 வருஷத்துல திமுக அரசு சிறுபான்மையினர்களுக்காக எதுவுமே செய்யலையா? அவங்களால நீங்க எந்த நலத்திட்டங்களுமே நீங்க அனுபவிக்கலையா? மேடம், நாங்கள் அதாவது அரசு கொடுக்கக்கூடிய சில நலத்திட்டங்களை அனுபவிச்சிருக்கோம். அதெல்லாம் நாங்கள் இல்லைன்னுலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். இல்லை அப்படிலாம் கொடுக்கல. அதாவது எது இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவை? ஒரு அடிப்படையா ஒரு மனிதனுடைய உரிமை என்ன உரிமை? அவன் இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு சராசரி மனிதனுக்கு என்ன உரிமை? இன்னைக்கு வந்து ஒரு ஜனநாயக நாடு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 25A சொல்லுகிறது அவரவர்கள் அவருடைய மதத்தை சுதந்திரமா வழிபடலாம். இன்றைக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு போவதற்கு உரிமைகள் உண்டு, பரப்புவதற்கு உரிமை உண்டு. ஒரு தலித்தா இருக்கக்கூடியவர்கள் ஒரு கிறிஸ்தவனாக அவன் மாறும் பொழுது, மனம் மாறும் பொழுது, அல்லது அவன் அந்த மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு வரும் பொழுது அவனுடைய அடிப்படை சலுகைகளே பறிக்கப்படுகிறதே. இப்போ ஒரு எஸ்சியா இருக்கிறவங்க வந்து பிசியா வரும்பொழுது அவனுடைய எல்லா சலுகைகள், அவனுடைய கல்வியில, அவனுடைய ஸ்காலர்ஷிப்ல, அவனுடைய எதிர்கால வேலை வாய்ப்புல எல்லா சலுகையும் பறிக்கப்படுகிறதே. அது பறிக்கக்கூடாது. அதே தலித் கிறிஸ்துவர்களை எஸ்சி பட்டியல தான் வைக்க வேண்டும் என்று போராடினவர்கள் ஜெயலலிதா அம்மையார் தானே. கண்டிப்பா. இதுல வந்துட்டு இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல கிறிஸ்தவர்கள் வம்படியாக சில பேரை வந்துட்டு மதம் மாற்றத்துல வந்து ஈடுபடுத்துறாங்க. அதுவும் ஒரு புகார்கள் வந்து எழுந்துகிட்டே தான் இருக்குது. இது சரியான நபர் நீங்களா தான் இருக்க முடியும், இதற்கு பதில் சொல்லுங்க. கண்டிப்பாக இன்னமும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தை காட்டி, ஏதோ ஒரு விஷயத்தை காட்டி வந்து கட்டாய மதமாற்றம் வந்துட்டு இன்னும் அங்கொன்றும் முழுசா முடிஞ்சிருச்சு, அப்படியெல்லாம் யாருமே பண்ணல அப்படின்ற வாதத்தை முன்னிட்டு வந்து ஒரு பொய்யான வதந்தி குற்றச்சாட்டு மேடம். இப்போ நாளைக்கு இல்ல, இப்போ என்ன நடக்குன்றது நம்ம கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என் பிள்ளைய நான் ஏமாற்ற முடியாது. பிள்ளைங்க அவ்வளோ தெளிவாயிட்டாங்க. இதில் எப்படி நாங்கள் ஏமாற்றி மதம் மாற்ற முடியும்? இப்போ அந்த அளவுக்கு யாருமே இல்லையே. இது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ நீங்களே இருக்கிறீங்க, நீங்கள் எந்த மதம்னு எனக்கு தெரியல, உங்களை வந்து நான் மாற்றிட முடியுமா? இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, என் பொண்ணு நான் யாராவது ஏமாற்ற முடியுமா? அதெல்லாம் வந்து வீணான. அதாவது மனசுக்கு பிடிச்சிருந்தால், அவர்கள் விருப்பப்பட்டால் அவர்களுடைய மதத்தை வழிபடலாம். நாங்கள் போதிப்பது என்னவென்றால், ஒரு மனிதன் சராசரியாக நல்ல மனிதனாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஒழுக்கம், தன் ஒழுக்கம், சுய ஒழுக்கம் இருந்தால் அவன் எந்த மதத்தையாவது வழிபடட்டும். இப்போ எந்த மதத்தை வழிபடுறதுனால நம்ம ஜனநாயக நாட்டில் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம். மதம் வந்து ஒரு மனிதனை பிரிக்க முடியாது. மதம் யார் யாருக்கு பிடித்திருக்கோ அந்த மதத்துக்கு வழிபடுறாங்க. ஒரு நல்ல வழியில் போவதற்குரிய வழிகள் அவர்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் எந்த மதத்தையும் புண்படுத்தக்கூடாது. நம்ம எல்லாம் சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும். இது ஜனநாயக நாட்டில், தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக இருப்பது தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர, என்னோடு எல்லா மத தலைவர்களும் என்னோடு இணக்கமாக, நெருக்கமாக, அன்பாக இருக்கிறார்கள். கண்டிப்பா. இதுல வந்து நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துல சிறுபான்மையின மக்கள் வந்துட்டு கொஞ்சம் பாதுகாப்பா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நார்த் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து தாக்கப்படக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரியான ஒரு சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டுல கிடையாது. நீங்களாம் ரொம்ப சேஃபா இருக்கீங்க, சுதந்திரமாக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது இந்த ஆட்சியில் இல்லை, ஏற்கனவே இருந்த ஆட்சியிலிருந்து சேஃபா தான் இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இதுக்கு முன்னாடி இப்போ 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருக்கும்போது நாங்கன்னா பாதிக்கப்பட்டு எங்களை கொண்டு போய் வேற இடத்துல வச்சிருந்தாங்க இல்லையே. அப்போ இந்த ஆட்சி வரும்போது எங்களை கொண்டு வந்து வெளியில விட்டாங்களா? இல்லை. இருந்தாலும் வந்து சிறுபான்மையினர் பாதுகாவலன் நான் அப்படின்ற போது மேடம், அதாவது பேனர் வைக்கலாம், விளம்பரம் பண்ணலாம். விளம்பரத்தினால ஒன்று நான் பாதுகாவலன் அப்படின்னா எதில் எங்களை பாதுகாத்திருக்கிறீங்க சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் எத்தனை இடத்துல எங்களை அடிப்படை உரிமையாகிய கிறிஸ்துவ கல்லறை தோட்டம் கொடுத்துருக்கிறீங்க? ஒரு மாவட்டத்துக்கு, ஒரு இடத்துக்கு சொல்லுங்க. எத்தனை கல்லறை தோட்டத்தை எங்களுக்கு வந்து எங்களுடைய பாப்புலேஷன் எவ்வளோ நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் ஏறத்தாழ கிறிஸ்துவர்கள் வந்து 18% 22% கிறிஸ்துவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு மாவட்டத்துக்கு, அது ஒரு தாலுகாவுக்கு எத்தனை ஏக்கர் நீங்கள் ஒதுக்கி, ஏதோ சில மாவட்டத்தில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் நான் மறுக்கல, அதெல்லாம் நான் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா செஞ்சது தான் சொல்கிறேன். ஆனால் செய்யாதது, மேக்சிமம் நீங்கள் செய்யாததை இப்போ இந்த கமிட்டி போட்டு நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஃபேக்கான கமிட்மெண்ட் கொடுத்து மறுபடியும் கிறிஸ்துவ மக்களை வந்து ஏமாற்றுவதற்கு அல்லது ஏமாறுவதற்கு கிறிஸ்துவர்கள் தயாராக இல்லை.
கண்டிப்பா. இப்ப வந்து கூடியிருக்கிற இந்த அதிமுக பாஜக கூட்டணி, பெரும்பாலும் பாஜக அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நாங்க சிறுபான்மையினருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அப்படி ஒரு மாய தோட்டத்தை, ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்துட்டு சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு நல்லது செய்யுமா? குறிப்பாக அதிமுக, அவங்களும் வந்து சிறுபான்மையினர்களுக்கு பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாஜக கூட கூட்டணியில் இருக்காங்க. இதனால உங்களுக்கு எதுவும் பாதகம் வரும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து எல்லா இடத்துலயும் இது கேட்குறாங்க. அதிமுக பாஜக நான் கேட்குறேன், அதிமுக பாஜக இன்னைக்கு தான் கூட்டணி வச்சுச்சா 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி வச்சாங்களா? 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி. புரியுதுங்களா? இருந்தாலும் லேடியா மோடியான்னு கேட்டவங்க இல்லையா? பாஜகவை வந்து அந்த அளவுக்கு எதிர்த்தவங்க தானே. எதிர்த்தாங்க. இதே பாஜக உள்ள கொண்டு வந்தது யாரு தமிழ்நாட்டுக்குள்ள? டாக்டர் கலைஞர் அவங்க தான் உள்ள கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தாங்க. ஜெயலலிதா அம்மையால தான் அன்னைக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட் 13 நாள்ல போச்சு. அன்னைக்கு ஸ்ட்ராங் அப்போஸ் பண்ணது பிஜேபி யாரு? ஏடிஎம்கே தான் அப்போஸ் பண்ணுச்சு. ஆனா அன்னைக்கு ஃபுல் ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் பங்கு கொடுத்தது யாரு? திமுக தான். அமைச்சர்கள் தான் பங்கெடுத்தாங்க. அப்போ மக்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வர்றதுக்கு யார் காரணம்னு. இன்னைக்கு நீங்க வந்து விதை போட்டவனை விட்டுட்டு மரம் வளர்ந்த பிறகு மரம் வந்துச்சுன்னா விதை போட்டது யாரு? திமுக. நீங்க விதை போட்டீங்க, விதை போட்ட பிறகு செடி முளைச்சிச்சு, செடி முளைஞ்சு மரம் வந்தோடனே இன்னைக்கு எல்லா மரத்துல போய் உட்கார்றாங்க. இன்னைக்கு 2021 இதே அதிமுக பாஜக கூட்டணி இல்லையா? அன்னைக்கும் கூட்டணி இருந்துச்சுல, அன்னைக்கும் தேர்தலை சந்திச்சாங்கல்ல, அன்னைக்கும் சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல. அன்னைக்கு சிறுபான்மை மக்கள் ஒன்றும் இல்லை மேடம். இப்போ துரைமுருகன் சாரு காட்பாடி தொகுதியில் நின்னாரு. அவர் ஒரு பெரிய தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. திமுக செகண்ட் லீடர், அவரு 2வது லீடர், பொதுச் செயலாளர். அவர் எத்தனை ஓட்டுல ஜெயிச்சாரு? 700 சில்லற, அவ்வளவுதான் ஜெயிச்சாரு. அப்ப சிறுபான்மை மக்கள் வந்து எதிர்த்து இருந்தாங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான ஓட்டுல ஜெயிச்சிருக்கணும்ல. சரி, இப்ப டி நகர்ல கருணாநிதி எம்எல்ஏ எத்தனை ஓட்டுல ஜெயிச்சாரு? 134 சம்திங், ஒரு 200 ஓட்டுக்குள்ள. சத்யா அவர்கள் தோத்தாரு. எத்தனை ஓட்டுல தோத்தாங்க? 200. அன்னைக்கு யார் கூட்டணி? அதிமுக பிஜேபி கூட்டணி தானே. அப்ப 200 ஓட்டுல 150 ஓட்டு. இதே நெய்வேலியில ஒருத்தர் ஜெயிச்சாரு, தோத்தாரு, நம்முடைய பாமகவுடையது. எத்தனை ஓட்டு தெரியுமா? அவரு சம்திங் ஒரு 300-400 ஓட்டுல. அப்ப 300, 400, 200, ஒரு 1000 இந்த ஓட்டுலலாம் டிஃப்ரெண்ட்ல தான் இன்னைக்கு நிறைய ஜெயிச்சிருக்கிறீங்க. இது போக வலுவா கூட்டணியில 75 சீட்டு ஜெயிச்சிருக்கிறீங்க. பிரதான எதிர்கட்சியா இருக்கிறீங்க. இதே ஒரு நேரத்துல திமுக வந்து எதிர்கட்சியாக வெறும் 23 சீட்டுங்களை வச்சுட்டு எதிர்கட்சியா இருந்தது. உங்களுக்கு நல்லா தெரியும். மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு 10 வருஷம் ஆட்சியில இருந்து பிஜேபியோட கூட்டணி வைத்து கூட 75 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறீங்க. சில இடங்கள்ல இப்ப துரைமுருகன் அவருடைய அனுபவத்துக்கெல்லாம், பொதுச்செயலாளர் அனுபவத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஓட்டுல ஜெயிக்கணும். 700 சில்லறை ஓட்டுனா அப்ப சிறுபான்மை மக்கள் எப்படி நீங்க ஆதரிக்கலன்றீங்க? பெருசா ஃபெயில் பெருசா? பாஸ் தான் பெருசு. அப்ப ஜெயிச்சிட்டாங்க. அதாவது நீங்க ஓட்டு சதவீதத்தை பாருங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 3% ஓட்டு தான் மொத்தத்துல, டோட்டலா. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுக பிஜேபி கூட்டணியை அவங்க வேண்டான்னு சொன்னா 2021 டோட்டல் வாஷ் அவுட் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்க? பிஜேபி இல்ல சொல்லியிருப்பாங்க. அப்ப பிஜேபி வலுவா இதாயிடுச்சு. போன முறை பாராளுமன்றத்துல தனித்து நின்னாங்க. ஏடிஎம்கே கூட கூட்டணியில வரல பாஜக. அதுக்காக நான் பாஜக சப்போர்ட்டர் கிடையாது. நான் அதிமுகவுக்கு ஆதரவு. ஆனா பிஜேபிக்கு நான் ஆதரவு நான் சொல்ல வரல. ஆனா அதே பாராளுமன்ற தேர்தலில் என் தனித்து நின்னாங்க. அன்னைக்கு அண்ணாமலை தலைவராக தனித்து நின்னாங்க. எத்தனை ஓட்டு வாங்கினாங்க? 22%, 12% ஓட்டு வாங்கினாங்க தமிழ்நாட்டில். அப்ப அன்னைக்கு தனித்து நின்னாங்க. அப்ப 12% ஓட்டு போட்டது யாரு? ஸோ வந்து ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டே வந்துட்டு ஒரு நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு சிறுபான்மையின மக்கள் வந்து இருக்கிறீங்களா? அதாவது சிறுபான்மை மக்கள் யாருக்கு அதிக சாதகமாக இருக்காங்களோ அங்கே வெற்றி பெறும். சிறுபான்மை மக்கள் வந்து 10 வருஷம் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு கொண்டு போன எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்க தீர்வு கண்டாங்க. அதில் வந்து நீங்கள் இன்னும் யோசிக்க வேண்டியது ஒன்று என்னென்னா, அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 5 ஆண்டு 3 மாதம் தான் அவங்க நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சுகவீனப்பட்டு இயற்கை மரணம் நேரிட்டது. அதுக்கு பிறகு 4 ஆண்டு 2 மாதத்தில் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி அவர் நடத்தும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. உள்கட்சி பிரச்சனை வந்துச்சு, பலவிதமான தர்ம யுத்தங்களை சந்திச்சாரு, பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து 4.5 வருஷம் சிறப்பாக ஆட்சி செய்து படுதோல்வி அடையல. சிறுபான்மை மக்கள் அவருக்கு ஆதரவாக இருக்க போய் தான் இவ்வளோ மெஜாரிட்டியில் அவர் நின்றுட்டு இருக்கிறார். இன்றைக்கி ஒரு பிரதான எதிர்கட்சியாக தவிர்க்க முடியாத ஒரு கட்சியில் நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இருந்த பிறகு மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. 10 வருஷமாக ஒரே ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, ஒரு 11 வருஷத்துக்கு ஒரு புது ஹோட்டல் வந்தால் போக தான் செய்வாங்க. அது மக்களுடைய மனநிலைமை. அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்களே தவிர 2026 தேர்தலில் இதே மாதிரி இருக்குன்றது நினச்சி பார்க்க வேண்டிய
இது கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப தற்போது விஜய் அவர்களும் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவரை வந்துட்டு பெரும்பாலும் இதை நான் சொல்வதால கண்டிப்பா கமெண்ட்ல எனக்கு திட்டக்கூட செய்யலாம். ஜோசப் விஜய் அவர் வந்து கண்டிப்பாக கிறிஸ்தவர்களுக்கும் நல்ல பாதுகாவலராக இருப்பார், கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவர், ஸோ கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கண்டிப்பா அவர் பக்கம் தான் போவாங்க அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு தாட் வந்து இருக்கு. இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, இதை ஏத்துக்கிறீங்களா? இந்த அதாவது எப்படின்னா, அவர் வந்து ஜோசப் விஜய் அவருடைய பேர், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த ஜோசப் விஜய் இல்லை. இப்போ திமுக எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அதிமுக கிட்ட என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணின்னு சொல்லி சிறுபான்மை மக்கள் ஓட்டை வந்து பிரித்து திமுக பக்கம் வந்துருன்னு சொல்லி தான் திமுகவுடைய ஒரு இன்னர் அஜெண்டா. ஆனால் திமுக வந்து அது வந்து தப்பு கணக்கு போட்டிருக்கு. திமுகவுக்கு வந்து ஒட்டுமொத்த சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களுமே போவாது. விஜய் சாருக்கு போகக்கூடிய ஓட்டு வந்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் போடுற ஓட்டில் 50% ஓட்டு இங்கே பிரிஞ்சிடும். ஸோ வந்து ஓட்டுகள் கண்டிப்பாக பிரிய ஓட்டு அதாவது அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அதிமுக தான் போட்டுருவாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இப்போ திமுக மனநிலைமை இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் தான் எங்களுக்கு 4.5 வருஷம் ஒன்றும் செய்யலையே, நம்ம ஒரு முறை வாய்ப்பு புதுசாக கொடுத்து பார்ப்போம், விஜய் சார் வரட்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சிறுபான்மை மக்கள் மாற்ற வாய்ப்பு இருக்கு. தவிர அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிறுபான்மை கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் அவங்க அதில் எந்த இதுவும், ஏன்னா அதுக்கு 2021 தேர்தலே நமக்கு சாட்சி. அது பெரும் படுந்தோல்விலாம் கிடையாது. இதே கோயம்புத்தூர்ல ஒரு சீட்டு உங்களால வர முடியலையே. கோயம்புத்தூர்ல வர முடிஞ்சா 11 சீட்டில் எத்தனை அங்கே சிறுபான்மை மக்கள் இருக்காங்க? கோயம்புத்தூர்ல எத்தனை இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க? இப்போ அவங்களாம் எதிர்த்து ஓட்டு போட்டால் அங்கே திமுக ஜெயிச்சிருக்கணுமே, வரவே இல்லையே. இப்போ இதே மாதிரி எத்தனையோ நம்ம உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணி, இந்த கூட்டணி நீங்க எடுத்துக்கோங்க. இதுல வந்து 2 பேருமே வந்து ஒருமித்த கருத்தோட பயணம் பண்ணிட்டே இருந்தாலுமே அதிமுக வந்துட்டு பாஜகவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு சூழ்நிலையில ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்துல பாஜகவோட அழுத்தத்தின் காரணமாக சிறுபான்மையின மக்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? இன்னமும் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அது வேற, இப்ப இருக்கிறது வேற. அதாவது சிறுபான்மை மக்களுக்கு அவர் இப்போ போன வாரம் கூட ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார். கோயில்பட்டிக்கு போயிருக்கும்போது அங்கே பேசுகிறாரு, சிறுபான்மை மக்களுக்கு எந்த அநீதி இழைக்க விட மாட்டோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து, நான் வந்து ஒரு பியூர் பொலிட்டிஷியன் கிடையாது, எனக்கு இந்த அரசியலில் ஃபுல்லாக எனக்கு வந்து இது தெரியாது. நான் வந்து எங்களுடைய சிறுபான்மை மக்களுக்காக தான் அதிகமாக அதை கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களோட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். தவிர ஆனால் ஒரு காலமும் தன்னுடைய சுயமரியாதையோ தமிழ்நாட்டு கிறிஸ்துவ மக்களையோ இஸ்லாமிய மக்களையோ இவர் விட்டு கொடுக்க மாட்டார். நம்பிக்கை தாராளமாக இருக்குது. அதனால தான் அந்த நம்பிக்கையில் தான் எல்லாரும் இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி போகிற இடம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கேயோ ஷாமியானா போட்டோ, டீ தண்ணி கொடுத்தோ, சாப்பாடு போட்டோ, டேபிள் சேர் போட்டோ உட்கார வைக்கிற கூட்டம் இல்லை. திரள் கூட்டங்கள் வர்றது நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு அதிருப்தி இருக்குமானால் அந்த அதிருப்தி எங்கே வெளிப்படுத்தணும்னா கிரவுண்டில் வெளிப்படுத்தணும். அந்த அதிருப்தியை கிரவுண்டில் மக்கள் வெளிப்படுத்தலை அப்படின்றது போதே இங்கே அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தியை கொண்டு வந்து இங்கே ப்ளஸ்ஸாக மாறுது. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.